இடமெல்லாம் நீதானே கண்டாம். கண்மூடி தூங்கினாலும் கனவிரின் முன்மரலை. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒரு தெய்வமா இருக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய தெய்வங்கள் பிடிக்கலாம், நிறைய கோயிலுக்கு போவாங்க, நிறைய தெய்வங்களை வணங்குவாங்க. என்னை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் முருகப்பெருமான். முருகனை மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னா இல்லை, எனக்கு எல்லா தெய்வங்களையும் பிடிக்கும். நம்ம வணங்குற தெய்வம் மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் நம்ம எப்போ ஏற்றுக்கிறோமோ, அதையும் நம்மளோட ஒன்றா எப்போ நினைக்கிறோமோ அப்போதான் எல்லாருக்கும் மேலே உள்ள அந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு நம்ம உடம்பில் 4448 வியாதிகள் மனிதருக்கு உருவாகும்னு சித்த மருத்துவம் சொல்லுது, ஆயுர்வேத சித்த மருத்துவம். இந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகளில் முதன்மையானது சுக்கு. சரியாக உபயோகப்படுத்தினோம்னா எந்த நோயும் வராமல் நம்மளால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நிறைய நோய்களுக்கு அது மருந்தாக இருக்கு. நமக்கு முன் வாழ்ந்த பெரியோர்கள், அரசர்கள், சித்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு, பிறவியில்லா நிலையை அடைவதற்கு பூஜைகளும் யாகங்களும் தவநிலையிலும் பூஜித்தார்கள். சிவனடி சேர்வதற்கு நம் சித்தர்கள் முருகப்பெருமானுக்கு சிலைகள் செய்து கோவில்கள் எழுப்பி பூஜித்த நிறைய ஸ்தலங்கள் நாம் இன்று காண்கிறோம். நம் பிறவி கட்டினை அவிழ்த்து சிவனிடம் கூட்டிச் செல்ல முருகப்பெருமானை வணங்குவோம். என்னை கூட்டச் செல்வாய் சிவனிடத்தே.